அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் சம்பவம் தொடர்பான ஒரு அண்மை செய்தி. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட வீடியோக்கள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பதிவிட்டவர்கள் குறித்தும் ஆய்வு செய்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. காவல்துறை தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு, முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூர் தொடர்பாக எந்த விதமான அவதூறுகளும் அதே போன்று சமூக வலைதளங்களில் பதிவிடும் நபர்களை போலீசார் அழைத்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நடத்தியிருந்தார். அப்பொழுது அதிகப்படியான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் 41 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என கிட்டத்தட்ட 41 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழகத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்பாக தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் விஜயானந்த், மாவட்ட செயலாளர், துணை மாவட்ட செயலாளர்கள் என கிட்டத்தட்ட 4 பேர் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரு ADSP தலைமையில் ஒரு தனிக்குழு ஆரம்பிக்கப்பட்டு அவர்களும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களிலோ அல்லது தங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களில் இந்த வீடியோவாக ஏதேனும் பதிவு செய்திருந்தால் அவர்களையும் குறித்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.